அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. நான் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை. நேற்றோட எபிசோட்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பத்தி தெளிவா பார்த்தோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம மீண்டும் சொத்து வழக்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதை மீண்டும் பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான சந்தேகங்களும் வினாக்களும் தான். அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க தொலைபேசியில் மட்டும் அல்லாம 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இப்போ சொத்து உறவு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். குடும்பம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டை பற்றி பேசாத நாளே இருக்காது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும். சொத்து அதை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி வருங்கால ஜெனரேஷனுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகளை குடும்பத்துலேருந்து தவிர்க்கலாம். அதை நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட நம்பி ஆருரன் சார் இருக்கார். அவருக்கு கிட்டத்தட்ட 35 வருட அனுபவம் லீகல் ஃபீல்டில் இருக்குது. வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹவ் யூ ஆன் த ஷோ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நம்மக்கிட்ட சிவில் எக்ஸ்பர்ட் நம்மக்கிட்ட எம் பிரபாகரன் சார் வந்திருக்கார். இன்னைக்கு வழக்கறிஞர். வி ஆர் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் யூ இன் த ஷோ சார். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொத்துன்னு பார்க்கும்போது அசையும் சொத்து அசையா சொத்து, ஏன்னா மக்களுக்கு முதலேருந்து சொன்னால் தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ சொத்துனா என்ன, அசையும் சொத்து அசையா சொத்து, மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் சார். அதாவது அசையும் சொத்து அப்படின்னாலே இப்போ நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்க, தங்க நகைங்கிறது அசையும் சொத்து. அதே மாதிரி ஒரு வாகனம், காரோ பைக்கோ, இதெல்லாம் அசையும் சொத்துக்கள். அசையும் சொத்துக்களில் எல்லாமே வரும். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர் எல்லாமே அசையும் சொத்து தான். அந்த மாதிரி பொருட்கள் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே அசையும் சொத்துக்கள் தான். அசையா சொத்துக்கள் அப்படின்னா நிலம், கட்டிடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசையா சொத்துக்கள். அந்த அசையா சொத்துக்கள் பேசும்போது அந்த ஒரு சில கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சில மரங்கள் அதெல்லாம் கூட அசையா சொத்துங்கிற மாதிரி ஆமா, கண்டிப்பா ஒரு நீங்க ஒரு நிலம் இருக்குன்னா நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள், தோப்பு, துறவு எல்லாமே அசையா சொத்துக்கள் தான். ஓகே ஓகே. அதுலயுமே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அசையா சொத்துன்னு நீங்க சொல்லலாம். இப்போ அதே ஒரு நிலத்தில் ஒரு பயிர் பண்ணியிருக்காங்க, அந்த பயிர் 6 மாதம் கழித்து அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நிலைமை வேறு. ஸோ இதில் நிறைய வித்தியாசங்கள் வரும். அது போக இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தெளிவாக எடுத்து சொன்னீங்க சார். பிரபாகரன் சார், இப்போ நெக்ஸ்ட்டு குடும்பம்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன் சார். ஸோ குடும்பத்தில் இந்த சட்ட ரீதியான சொத்து வகையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது சார்? நீங்கள் பார்த்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் வருது? வழக்கமாக குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் அதிகமான பெரிய பிரச்சனை. சொத்தில் அவங்களுக்கு பாகம் பிரிக்கிறதுல, அவங்க மூதாதையர்கள் சொத்தை பாகம் பிரிக்கிறதுல, அவங்க அம்மா அப்பா வாங்கின சொத்தை பாகம் பிரிக்கிறதுல, இது மாதிரி சொத்து தகராறு அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே இது மாதிரி பாகம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாகம் உரியது, அவங்களோட என்டைட்டில்மெண்ட் என்ன, அவங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ அப்பா இருக்கான், மூதாதையர் சொத்துனா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்துடும். வேற அப்பா அம்மா வாங்கின சொத்துனா அவங்க எந்த பையன் மேலே பொண்ணு மேலே பிரியமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக பண்ணி வைக்கலான்னு நினைக்கலாம். அது மாதிரி சூழ்நிலைகளில் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இது மாதிரி சூழ்நிலைகளில் ஐ திங்க் இதை பற்றி நம்ம பேசும்போது இன்னும் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்ன எப்படி பிரிக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு அதை தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். மேம் சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் உஷா மேடம், பெங்களூர்ல இருக்கேன். சொல்லுங்க மேம், உங்க சந்தேகம் என்ன? நான் வேலூர்ல 97ல ஒரு சைட் வாங்கியிருக்கோம் மேடம். ஓகே மேம். அது எனக்கு சேல்ஸ் பண்ணவர் 88ல வாங்கியிருக்காரு. ஓகே ஓகே. அந்த 88 டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. எனக்கு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணவங்க அவங்களோட வளர்ப்பு மகள், அதாவது வளர்ப்பு மகள், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் பொண்ணு பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு, கிரயம் பண்ணி கொடுத்துருக்காரு. காட்பாடியில இந்த டேட்ல இந்த கிரயம்லாம் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே. ஆனா எங்கிட்ட இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பட்டா சிட்டாலாம் வாங்கிட்டோம் ஆல்ரெடி என் பேர்ல. ஓகே. இது சேல்ஸ் பண்ணணும்னா மூலப்பத்திரம் தேவையா? அந்த அம்மா செகண்ட் ஒய்ஃப் குழந்தைக்கு 11 வயசுக்கு விட்டுட்டாங்க 88ல அவருக்கு. ஓகே. அந்த வித்த பத்திரம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தி அந்த மூல பத்திரம் இல்லம்மா. ஓகே.
ரெண்டாவது அது ஒரு பெரிய லேண்டா தான் அவங்க எடுத்து பார்ட்டிஷன் போட்டு வித்தாங்க. ஓகே. சோ அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இந்த மூலப்பத்திரம் இருக்கு, நான் அதையே யூஸ் பண்ணலாமா? எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா. அம்மா நீங்கள் முதல்ல வந்து 88ல் ஒரு பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 97ல் வாங்கியிருக்கீங்க. 97ல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பட்டா உங்கள் பேருக்கு மாற்றிருக்கீங்க. எல்லாம் வாங்கிட்டேன். அதான் சிட்டாவும் மாற்றிட்டீங்க. ஆ. உங்களுக்கு வந்து 88க்கு முன்னால் வில்லங்க சர்டிஃபிகேட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. வில்லங்க சான்றிதழ் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அந்த சொத்து அதுக்கு முன்னால் 88ல் மாறினதுக்கு முன்னால் மாற்றினவங்களுடைய பேரில் இருக்கான்றது அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தெரியுதா? அது மட்டும் தான் தெரியலங்கிறாங்க. அந்த இப்போ 88க்கும் 83ல வந்து அந்த அம்மா மாத்திருக்காங்க இல்லையா? ஆமாம். அது மட்டும் தான் தெரியல. அந்த அம்மா வந்து 88ல வந்து மாத்திட்டாங்க பொண்ணு பேர்ல. இல்லை, மாற்றினது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு 88ல கொடுத்ததுலயே கொடுத்துருக்காங்க. இல்லை மேடம், அது வந்து நீங்கள் இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இன்கம்பரன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதில் வருதா, பிரதிபலிக்குதா? அதோடைய என்ட்ரி வந்து அதில் வருதா? அது தெரியலப்பா. இல்லை, நீங்கள் இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு பார்க்கணும் மேடம். எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்தை இப்போ பரிமாற்றம் செய்யும்போது, டிரான்ஸ்ஃபர் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கான இன்கம்பரன்ஸ் செட்டை அங்கே பார்ப்போம். முக்கியமான விஷயம், அந்த வில்லங்கம் ஏதாவது சொத்தில் இருக்கான்றது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற என்ட்ரிகளை வச்சு தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியும். இந்த சொத்து வந்து ஆதியில் யார்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார்கிட்ட வந்துச்சுங்கிறது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வில்லங்க சான்றிதழ் போடணும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் கிடச்சிரும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ இல்லாத பத்திரங்களை அதில் வந்து அந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டு கூட வாங்கலாம். ரொம்ப தெளிவாக எடுத்துருத்தீங்க சார். உங்கள் டவுட் ஆக்சுவலி பாதி தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் பேசுகிறேங்கம்மா. சொல்லுங்க சார். நான் சிவன்பேட்டில் ஒரு இடம் வாங்கினேன், பிஎஃப் லோன் போட்டு வாங்கினேன். ஓகே. அது வந்து டாக்குமெண்ட் வந்து போச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் வாங்கிட்டேன். அதை வச்சு ஈசி போது ஒரு பட்டா அப்ளை பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம். ஓகே. அதுக்கு என்ன பண்றது? பிரபாகரன் சார், நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். உங்ககிட்ட அந்த மூலப்பத்திரம் இல்லை, கரெக்டுங்களா? அதான் சொல்றீங்க. எல்லாமே தொடர்ந்துச்சுங்க. மூலப்பத்திரம் இல்லை, மூலப்பத்திரத்தோட சான்றிதழ் நகல் வாங்கிட்டீங்களா நீங்க? அது வாங்கிட்டேங்க. மூலப்பத்திரத்தோட சான்றிதழ் நகல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வச்சே தாக்கல் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தாக்கல் பண்ணலாம். நீங்கள் மூலப்பத்திரம் இப்போ வந்து மூலப்பத்திரம் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க, ரீசெண்டாக சொல்லிட்டாங்க. மூலப்பத்திரம் இல்லாமையே நீங்கள் எல்லா பரிமாற்றங்களும் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பட்டா மாத்திரக்கும் நீங்கள் அதே மாதிரி அந்த சான்றிதழ் நகலை வச்சு பட்டா மாத்திரக்கும் அப்ளை பண்ணலாம். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொன்னீங்க சார். அது மட்டும் மக்களுக்கு வந்து தெளிவாக வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய மாட்டேங்குது, விழிப்புணர்வு கிடையாது. ஸோ அதை பற்றி வந்து அது எவ்வளோ யூஸ்ஃபுல், ஒரு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துறீங்க சார். எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி, ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலோ, ஒரு சேலாக இருந்தாலோ, ஒரு டிரான்ஸ்ஃபராக இருந்தாலோ, எந்த ஒரு மார்ட்கேஜ் அடமானம் அந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை பதியணும் அப்படிங்கிறது சட்டம். எந்த ஒரு பரிமாற்றமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக பதியணும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வாடகை ஒப்பந்தத்தை கூட இப்போ பதியணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ பதிவுத்துறையில் பதிவாளர் அலுவலகத்தில் நம்ம பதிவு பண்ணுறோம். ஒரு சொத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொத்தில் என்னென்ன பதிவுகள் பண்ணப்பட்டிருக்குன்ற விவரம் வந்து அந்த இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வரும். ஆரம்பத்தில் இப்போ 1980 ஒருத்தர் வாங்குறாருன்னா 80 வாங்கின அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த பதிவு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். அது அந்த இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் காட்டும். அந்த வாங்கினவர் வந்து அதை அடமானம் வச்சுருந்தா அந்த அடமானம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதுவும் இன்கம்பரன்ஸில் காட்டும். இப்போ நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க, அந்த சொத்து வந்து ஏற்கனவே அடமானம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு அது தெரியாமல் போய் ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்றது. இப்போ எல்லாமே கட்டாயமாக பதிவு பண்ணணுங்கிறது சட்டம். அப்படி பதிவு பண்ணால் அது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பதிவு என்ட்ரி எல்லாம் வரும். என்னைக்கு பதிவு பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் அடமானம் வச்சாங்க, இல்லை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை விலைக்கு வாங்கினாங்க, எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விவரமும் அதில் இருக்கும். நீங்கள் சொத்து விவரத்தை குறிப்பிட்டு சர்வே நம்பர் அதோடைய 4 மாதெலாம் குறிப்பிட்டு நீங்கள் இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சொத்தை குறித்து ஒரு 30 வருஷத்துக்கு இல்லை 40 வருஷம் 50 வருஷத்துக்கு கூட நீங்கள் கேட்கலாம்.
கேட்டிங்கன்னா பதிவுத்துறை உங்களுக்கு வந்து அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ்ன்ற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அதில் எல்லா என்ட்ரியும் வரும். 50 வருஷத்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா 50 வருஷத்துக்கு அந்த சொத்தில் என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் அதில் இருக்கும். ஓகே சார், தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க. ஆக்சுவலி நம்ம இந்த இதை பேசும்போது அந்த புக் 1 புக் 2 ஏன்னா சில ரெக்டிஃபிகேஷன் டீட்ஸ்லாம் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை பற்றி தொடர்ந்து பேசும் காலர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க சார். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். அப்பாவுக்காக கேட்குறேன். என்னோட பேர் தமிழ்ச்செல்வன் மேடம். சொல்லுங்கள் சார். வீட்டு மேடம் 7 வருஷமா அப்ளை பண்ண பட்டா கிடைக்கல. கூட்டு பட்டாலாம் கொடுத்துட்டாங்க. கோர்ட் மூலியமா போட்டு கோர்ட் ஆர்டுக்கு வந்து பட்டா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டு போட்டாங்க. 12/11/2024 கோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ அது பிழை திருத்தல் பத்திரம் போட்டு வாரிசு கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்றாங்க சார். இடத்துல வந்து அவங்க வாரிசு வந்து இடத்துல உட்காந்துக்கிட்டு வெளியே போக மாட்டேங்கிறாங்க. என்ன பங்கு இருக்குது, என்ன உரிமை இருக்குது, என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி வெளியே போக மாட்டேங்கிறாங்க சார். சார் ஆக்சுவலி இப்போ பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யார் வந்து உங்கள் நிலத்துல வந்து அபகரிச்சுட்டு இருக்காங்க? அங்கே வித்தவங்களோட வாரிசு வந்து இடத்துல வீடு சின்ன ஒரு 10க்கு 10 சீட்டு போட்டு உட்காந்துட்டாங்க மேடம். ஓகே 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 சார். சார் அதுக்கு நீங்கள் வந்து பட்டா மாற்றுறதுக்கு ஒரு ரெமடிக்கு தான் போகணும். உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறத வந்து நீங்கள் வெளியேற்றுறதுக்கு ஒரு ரெமடிக்கு தான் போகணும். உள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க, அதை வந்து வெளியேற்றுறதுக்கு நீங்கள் சிவில் கேஸ் தான் போட்டு அவங்கள வெளியேற்றுறதுக்கு முறையாக நீங்கள் வெளியேறணும். ரெக்கவரியா பர்சனுக்கு சூட்டு தான் போட்டு போகணும். பட்டா மாற்றுறதை பொறுத்தவரையிலும் நீங்கள் உங்களுக்கு டைட்டில் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா டைட்டில் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் பட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஆன்லைனில் வந்துருக்கு. நீங்கள் 7 வருஷமாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ தான் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறீங்க 2024. அந்த 2024 போட்ட ஆர்டர் படி நடந்துக்கலையும் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அது மேலே நடவடிக்கை எடுக்கலாம். கண்டெம்ட் போடலாம் அல்லது அது மாதிரி மேல் நடவடிக்கை எடுக்கலாம். பட்டா மாற்றுறதை பொறுத்தவரையிலும் நீங்கள் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ண முடியாது. பொசஷன் வேறு, பட்டா வேறு. பட்டா வந்து பட்டாவில் பேர் மாற்றுறது செக்ஷன் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் படி போகும். அவங்க பொசஷன்லேருந்து வெளியேற்றுறதுக்கு நீங்கள் சிவில் கோர்ட் மூலமாக தான் ரெமெடி தேடி. ஆக்சுவலி இந்த டவுட்டு வந்து நிறைய ரூரல் பீப்புளுக்கு இருக்குது சார். அந்த பட்டா வச்சுருந்தாலே எனக்கு டைட்டில்ங்கிற ஒரு நினைப்பில் இருக்காங்க. வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட். அது தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ, செங்கல்பட்டுலேருந்து இந்திரஜித் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. நான் கிராமணத்துவம் லேண்டு ஒன்று வாங்கி வந்தேன், ஒரு 20 சென்ட்டு. ஓகே, அது பட்டா இல்லை. அதுக்கு பட்டா அப்ளை பண்ணணும்னா எப்படி வாங்கலான்னு. பிரபாகரன் சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். சரி, கொஞ்ச நாளாக பட்டா வந்து கிராமணத்தை பொறுத்தவரையில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நத்தம் லேண்டுக்கெல்லாம் வந்து பட்டா கொடுக்காம நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு எல்லா ஊர்லேயும் சொல்லி எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ சமீப காலமாக கவர்மெண்ட் வந்து பாலிசி டிசிஷன் எடுத்து நத்தம் லேண்டுக்கும் பட்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஊர்களில் ஆன்லைன்லேயும் பட்டா ஏற்றிட்டாங்க நத்தம் லேண்டுக்கு. அதனால் நீங்கள் கன்சர்ன்டு தாசில்தார் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி அதுக்குண்டான ப்ரொசீஜரை கேளுங்க. ஒவ்வொரு பக்கம் இப்போ எல்லாம் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. போன்ற ஒரு வருஷமாகவே ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது நத்தம் லேண்டு சம்மந்தமாக. தேங்க்யூ ஸோ மச் சார். தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து ஒரு வாட்ஸ்அப் கேள்வி இருக்குது, அதுக்கு போயிடலாம் சார். இதில் கன்னியாகுமரியிலேருந்து செல்வம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, செல்வனுடைய அப்பா தன்னுடைய மொத்த சொந்தம், அதாவது அவர் சுயமாக சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் தன்னுடைய பேரன் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் செல்வனுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, எந்த குழந்தைகளும் இல்லை. இப்போ அந்த சொத்து செல்லுமா, அந்த வில் செல்லுமா செல்லாதான்னு கேட்குறாங்க. இல்லை, ஸோ ஒரு நபர் வந்து அவர் சம்பாதிக்கிற சொத்தை அவர் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். ஸோ பையனுக்கு எழுதி வைக்கணும், பேரனுக்கு எழுதி வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அவர் உயிரோடு இருக்க காலத்தில் பசங்க சரியாக கவனிச்சிக்கல, இல்லை பொண்டாட்டி சரியாக கவனிச்சிக்கல, மருமக சரியாக கவனிச்சிக்கலன்னா கோயிலுக்கு கூட எழுதி வைக்கலாம், தானம் பண்ணலாம், ஒரு அநாத விடுதிக்கு எழுதி வைக்கலாம். அதனால் அந்த ஒருத்தர் சுயமாக சம்பாதிச்ச காசை அவர் எழுதி வைக்கிறத யாருமே தடுக்க முடியாது. நான் இன்றைக்கி ஒரு 10 காசு சம்பாதிக்கிறேன்னா அந்த 10 காசு என் பையனுக்கு போகும், என் பொண்டாட்டிக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வந்து அதை வந்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை கூட போடலாம். ஓகே. ஸோ வில்லுங்க, ஒரு வில்லு எழுதி வச்சுட்டா அவர் எழுதி வைக்கும்போது அது அவருடைய சுய சம்பாத்தியமாக இருக்கணும். ஓகே. அவருடைய பூர்வீக சொத்தை எழுத முடியாது. அவருடைய தாத்தா சொத்தோ அவருடைய அப்பா சொத்தையோ அவர் எழுதி வைக்க முடியாது. அவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தால் அவர் எழுதி வைக்கலாம், யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். ஓகே. அந்த பூர்வீக சொத்துனா அது எப்படி பிரிக்கணுங்கிறத தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் பீஸ்வரனுங்க. சொல்லுங்கள் சார். திருப்பூர்ல இருந்துங்க. பவர் போட்டு சேல் அக்ரிமெண்ட் போட்டேங்க, சேல் அக்ரிமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே. எப்படி கரையும் பண்ணுறதுன்னு கேட்குறேன்.
பிரபாகரன் சார் கொஞ்சம் எடுத்து. சார் ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட்டாக நீங்கள் போட்டது? ஆமாங்க. ரெஜிஸ்டர்டு சேல் அக்ரிமெண்ட்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் காப்பி இருக்கும். நீங்கள் அதுக்கு சேல் அக்ரிமெண்ட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி கிரையமெண்ட் இருக்குது. சேல் அக்ரிமெண்ட்டு வந்து தேவையே கிடையாது. நீங்கள் விற்கிறவங்களும் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் தான் சேல் அக்ரிமெண்ட்டாக தவிர கிரயத்துக்கு போகும்போது அதோட மதிப்பு அதோட தேவையே கிடையாது. சேல் அக்ரிமெண்ட்டோட தேவையே கிடையாது. உங்களுக்கு விற்கிறவர் ஓகேன்னு சொன்னார்னா நீங்கள் அது தேவையே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக போகலாம். கோர்ட்டு மூலமாக பரிகாரம் தேடுற சூழ்நிலை வரும்போது அந்த அக்ரிமெண்ட் எப்படி தொலைஞ்சுதுன்னு சொல்லி நீங்கள் விளக்கம் சொல்லணும் கோர்ட்டுக்கு. அதோட சான்றிதழ் நகல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கன்சர்ன்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரிஜினல் எப்படி தொலைஞ்சுதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து நீங்கள் கேஸ் போடலாம். ஓகே சார், மிகவும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கண்ணன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. அப்பா வாங்கின சொத்து அம்மா பேர்ல இருந்துச்சு. ஓகே. அவங்க வந்து நாங்கள் 9 பேர். அதில் 3 பேர் வந்து மட்டும்தான் 3 பேர் வந்து எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் சொத்தை எழுதிக்கிறாங்க. ஓகே சார். இப்போ எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க. ஓகே ஓகே. நம்பி அருண் சார். அதாவது உங்கள் அப்பா வாங்கின சொத்து அம்மா பேரில் வாங்கிட்டாரு, அப்படி தானே? ஆமாம் சார். அம்மாவுக்கு வந்து இது தனிப்பட்ட முறையில் வருமானம் இருந்துச்சா? அவங்க எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை போய்க்குவோம். அவங்களுக்கு வருமானம் இல்லை. உங்கள் அப்பா வந்து அம்மா பேரில் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து மொத்தம் சகோதர சகோதரிகள் வந்து 9 பேர். ஆமாம். உங்கள் அப்பா எப்போ இறந்தார்? அவர் இறந்து 13 வருஷம் ஆகுது. இப்போ வந்து எல்லாம் ஒன்றா தான், ஒரே அது வந்து வீடா நிலமா? வீடு. வீட்டில் எவ்வளோ நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்களா? இப்போ ஒன்றா தான் இருந்தோம். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க? ஆமாம். எங்கள் அம்மா இருக்காங்க. உங்கள் அம்மா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. என் தம்பி இருக்கான். தம்பி இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இது வந்து உங்கள் அப்பாவுடைய சொத்துன்னு சொல்லி கேட்டு நீங்கள் பாகப்பிரிவினை கேட்கலாம். உங்கள் அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வருமானமும் கிடையாது. அப்பா வந்து அவருடைய கன்வீனியன்ஸுக்காக தாயார் பேரில் இருந்த அன்பின் மீதினால் அவர் பேரில் சொத்து வாங்கப்பட்டது. வாங்கியிருந்தாலும் இது எங்கள் அப்பாவுடைய சொத்து. எங்கள் அப்பாவுடைய சொத்து நியாயமாக அவருடைய வாரிசுகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால் பாகப்பிரிவினை கேட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நான் திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் உங்கள் சந்தேகம் என்ன சார்? செல்வம்ங்க. அவள் வந்து அப்பா வந்து தங்கச்சிக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கா அப்படிங்க. ஓகே. அந்த உயிரை வந்து பேர் மாற்றம் பண்ணோன்னா நான் எங்கள் மற்ற வாரிசுகளை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒப்புதல் கொடுக்கணுங்களா? அவங்கள தனியாக மாற்றிக்கிறதுக்கு வழி இருக்குங்களா? மாற்றலாமா? அந்த உரிமை இருக்குங்களா? ஓகே சார். பிரபாகரன் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்கள் அப்பாவுக்கு அந்த சொத்து எப்படி பாத்தியப்பட்டது? உயில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களோ, அவங்களுக்கு எப்படி பாத்தியப்பட்டது? அவர் சொத்துங்க. அவர் சுய சொத்துங்க. அவர் சுய சொத்துனா நீங்கள் யாரோட ஒப்புதலும் எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த உயிலை வச்சு உங்கள் அப்பா இறந்துட்டாங்க இல்லையா? ஆமாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த உயிலை வச்சு நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். நேரடியாக கிளைம் பண்ணிக்கலாம். யாரும் எந்த விதமான நோ அப்ஜெக்ஷன் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யாரோட சம்மதமும் நீங்கள் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், உங்க பேரு, உங்களுக்கு என்ன சந்தேகம்? புதுக்கோட்டையிலேருந்து புஷ்பா பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேம். நாங்க வந்து புதுக்கோட்டையில ஒரு இடம் வாங்கினோம். அதுக்கு அப்பா பூர்வீக சொத்துலேருந்து வித்ததுல 4 அடி வாங்கினோம். அந்த 4 அடியில வந்து 8 மீட்டர்னு போட்டிருக்கு. பத்திரத்துல பட்டால வந்து 9 மீட்டர்னு போட்டிருக்கு. டவுன் சர்வேயர்ல போய் பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. முனிசிபாலிட்டியில போய் கேட்டா அது வந்து இன்னும் பதியலைன்னு சொல்றாங்க. அந்த சர்வேயர் டவுன் சர்வேயர்னா என்ன, இது முனிசிபாலிட்டி சர்வேயர்னா என்னன்னு கேட்கணும், அவ்வளவுதான். ஓகே மேம். பிரபாகரன் சார். முனிசிபாலிட்டிக்குன்னு தனியாக சர்வேயர் கிடையாதுங்க. ரெவன்யூ நீங்கள் இது சம்மந்தமான விஷயம் எல்லாமே ரெவன்யூ தாலுக் சர்வேன்னு ஒவ்வொரு தாலுக்கும் இருப்பாங்க. நீங்கள் முனிசிபாலிட்டி நிலம் சம்மந்தமாக பட்டா வாங்குறதோ அதில் அளவு மாற்றுறதோ நீங்கள் முனிசிபாலிட்டி அப்ரோச் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இதுக்கு வருவாய்த்துறை சம்பந்தமான அதிகாரிகளை நீங்கள் அணுகி அதுக்கு உரிய மனு செய்து மாடிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸுக்கு நீங்கள் அதுதான் பண்ணணும். நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியில் வந்து நீங்கள் மற்ற டேக்ஸ் ரிசிப்ட் எல்லாம் வேணால் முனிசிபாலிட்டி போடலாமே தவிர பட்டா சம்பந்தமான விஷயங்கள், அளவுகள் சம்பந்தமான விஷயங்கள் திருத்துறது மாற்றுறது எல்லாமே வருவாய் அதிகாரிகள், தாசில்தார், ஆர்டிஓ இவங்களுக்கு தான் பவர் உண்டு. புஷ்பா கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் பேர்? சார், நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் தனபாலுங்க. சொல்லுங்க சார்.
எங்களுக்கு பூர்வீக சொத்து நட்டத்தில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு மேல எங்க அனுபவத்தில் இருக்குது. எங்க தாத்தா காலத்துல இருந்து பாகப்பிரிவான பத்திரமும் இருக்குது. ஆனா இப்ப அது அரசு ரெக்கார்டுல சர்க்கார் நிலம்னு இருக்குது. அதை பட்டா கேட்டா பட்டா தர மாட்டேங்கிறாங்க. 120 வருஷமா பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு கிஸ்தி எல்லாம் கட்டியிருக்கீங்களா? வரியெல்லாம் கட்டியிருக்கீங்களா? எவ்வளவு வருஷமா? அது என்ன இடம்? இப்போ நஞ்சையா புஞ்சையா விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை அது சும்மா போட்டு வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, அது நட்டத்தில் இருக்குதுங்க. நாங்கள் இது இந்த 15 வருஷமா வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. அதுக்கு முதல்ல வரி காலி இடத்துக்கு வரி இல்லைன்ட்டாங்க, அதனால கட்டல. இல்லை சார், இது நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த சொத்து உங்கள் சொத்துன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆவணமும் கிடையாது. நீங்கள் அனுபவத்தில் இருக்கீங்க சார். அது பாகப்பிரிவினை பத்திரத்துல பாத்தியம் இருக்குதுங்க. என்ன பாத்தியம்? பாகப்பிரிவினை பத்திரம். பாகப்பிரிவினை பத்திரம் எப்போ எந்த வருஷம் போட்டது? அது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? அது ரிஜிஸ்டர் ஆயிருக்குதுங்க 1936லைங்க. 6 ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்கள் ஒரு உரிமையியல் நீதிமன்றத்தில் இது எங்கள் சொத்துன்னு சொல்லி விளம்புகை கேட்டு, அதாவது டிக்ளரேஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். தாக்கல் செஞ்சு அதில் நீங்கள் அரசாங்கத்தையும் பார்ட்டியாக சேர்த்து இது எங்கள் நிலம்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அப்படி ஒரு சிவில் நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டா அரசாங்கம் உங்களுக்கு பட்டா கொடுத்தே ஆகணும். ஆனால் நீங்கள் அங்கே உங்கள் நிலம்தான் சொல்லி நிரூபிக்கணும். 36 பாகப்பிரிவினை, அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு வர்றதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் தாக்கல் செய்து உரிமையியல் நீதிமன்றத்தில் உங்கள் உரிமையையும் உங்கள் டைட்டிலையும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமான ஒரு விளம்புகை தீர்ப்பு கொடுக்கும். நம்ம காலர்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, நம்ம பாகப்பிரிவு பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். காலர்ஸ் கேட்ட முக்காவாசி கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் பாகப்பிரிவினை பிரித்தா உங்களோட சந்தேகம் அல்லது உங்களோட சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த பாகப்பிரிவினை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா சார்? அதாவது ஒரு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்ப சொத்து இல்லாட்டி இப்போ பூர்வீக சொத்து அப்படின்னு உண்டு. அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறப்போ ஒரு பாட்டனார் அவர் சம்பாரித்த சொத்து இல்லை அவருடைய தகப்பனார் சம்பாரித்த சொத்துனா அதை பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்து அப்படியே யார் யாருக்கு வரும் அப்படின்னா அவருடைய வாரிசுகள் வரும். வாரிசுகள்னால் அந்த தாத்தாவுடைய பசங்க, அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வரும். அந்த தாத்தா அவரோட சம்பாரித்த சொத்தை அவர் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டார் அப்படின்னா அது பூர்வீக சொத்தாக இருக்கும், கருதப்படும். அந்த சொத்து அந்த வாரிசுகள் எல்லாருக்கும் வரும். 1958க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை அந்த பூர்வீக சொத்தில் பங்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2005 வந்த ஒரு சட்டப்படி பெண்களுக்கும் பூர்வீக சொத்தில் உரிமை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 1989லேயே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுங்கிறத முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2005 ஆல் இண்டியா லெவலில் அந்த சட்டம் வந்திருக்கு. இன்றைக்கி கூட்டு குடும்ப சொத்தில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. ஸோ ஆண் பெண் ஒரு பிரிக்கப்படாத சொத்தாக இருந்தால் அவங்க அது ஆக்சுவலாக நீதிமன்றத்துக்கு போய் தான் பாகப்பிரிவினை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்குள்ளேயே சமரசமாக உட்கார்ந்து பாகப்பிரிவினை பண்ணி அந்த பாகப்பிரிவினை பண்ண விஷயத்தை ஒரு பத்திரமாக உருவாக்கி அதை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணலாம். பார்ட்டிஷன் டீட்னே சொல்லி அங்கே பதிவு பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்படாத பட்சத்தில் இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போய் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வாட்ஸ்அப் கேள்வியும் கேட்பாங்க. ஸோ கவிதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க சார். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய தாத்தா பெயரில் 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அவருக்கு 7 வாரிசுகள். அவர்களில் 3 பேர் இறந்து விட்டார்கள். 4 பேர் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்களில் 4வது தான் என் அப்பா இருக்கிறார்கள். என் அப்பாவுக்கு 2 பெண் குழந்தைகள், நானும் என் தங்கையும். இந்த நிலம் இன்னும் தாத்தா பெயரில் தான் இருக்கிறது. அந்த நிலத்தை பெண் வாரிசுகளுக்கு வழங்கக்கூடாது என்று என் அப்பா உடன்பிறப்புகள் நினைக்கிறார்கள். இப்பொழுது அந்த நிலத்தை என் அப்பா பெயருக்கு மாற்றுவதற்கான வழி என்ன? இல்லையெனில் அது மாற்றப்படவில்லை என்றால் நாளை எங்கள் பிள்ளைகள் அந்த நிலத்திற்கு வாரிசாக உரிமை பெற முடியுமா? இப்போ அவங்களோட கேள்வி, அவங்க தாத்தாவுக்கு 10 ஏக்கர் இருந்தது. அந்த 10 ஏக்கருக்கு 7 வாரிசுகள். 7 வாரிசுகள், இவங்க 1வது வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா எப்போ இறந்தாங்கன்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் கரெக்டான இது. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்பா டெரைவ் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரைட்டு வராது.
பட் இவங்க வந்து அதுக்கப்புறம் தாத்தா இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து டெரைவ் ஆனதுக்கப்புறம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ரைட் உண்டு. பட் நீங்கள் அதை பார்ட்டிஷன் சூட்டு தான், இவங்க ஒத்து வராத போது பார்ட்டிஷன் சூட்டு தான் போட்டு பிரிச்சுக்க முடியும். அவங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாலும் சட்டத்தின் வழியில் அவங்க தீர்வு கண்டுக்கலாம், அதை தடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு வாரிசுகளுக்குள்ளே அவங்களுக்கு ஒத்துமை இல்லை, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். பட் சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட உரிமையை யாரும் தடுக்க முடியாது. சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட உரிமையை அவங்க கோர்ட்டு மூலமாக தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது கோர்ட்டு மூலமாக தான் அவங்க தீர்வு கண்டுக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாலசுப்ரமணியன், பண்ருட்டியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஒரு 2 கொஸ்டின் மேடம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ எங்களுக்கு வந்து பத்திரம் வந்து ஒரு 3 ஏக்கருக்கான பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு. ஓகே சார். அது நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காப்பி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் தொடர்ந்து பேசலாம், நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வச்சாதான் அந்த பழைய காப்பி டாக்குமெண்ட் செல்லுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். 2வது வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் எங்ககிட்ட வந்து இது பொசிஷன்ல இருக்கு, ஆனால் அதுக்கு பத்திரம் வந்து 1.85 தான் இருக்கு. அந்த மீதி 15 சென்ட்டுக்கு எப்படி பட்டா வாங்குறது? 2 கொஸ்டின் தான் மேடம். ஓகே, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க சார். நீங்கள் பத்திரம் தொலைஞ்சதை பொறுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போனதும் சுப்ரீம் கோர்ட்டு அஃபர்ம் பண்ணிட்டாங்க. அதனால் பத்திரம் கம்பல்சரியாக வேணுங்கிற அமெண்ட்மெண்ட் வந்து இப்போது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் புதுசாக சட்டங்கள் இன்னும் உருவாகலை, பில்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரிஜினல் பத்திரம் தேவையில்லை, சர்டிஃபிகேட் காப்பி இருந்தாலே போதும், சான்றிதழ் நகல் இருந்தாலே போதும். அதை வச்சே நீங்கள் ஃபர்தர் இது பண்ணலாம், பரிமாற்றங்கள் பண்ணலாம். இந்த நீங்கள் 2வது கேட்ட கேள்வி 17 சென்ட்டுக்கு வந்து நீங்கள் பட்டா வாங்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்கள் பட்டா வாங்க முடியாது. உங்களுக்கு டைட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் பட்டா கிளைம் பண்ண முடியும். நீங்கள் டைட்டில் மூலமாக, நீங்கள் பொசன் மூலமாக கிளைம் பண்ணிங்க, நான் இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன் பட்டா கொடுன்னு சொல்லி நீங்கள் செப்பரேட்டாக கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு இடமே இல்லை குடியிருக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேறு. நீங்கள் உங்களுக்கு டைட்டில் மூலமாக கிளைம் பண்ணுறீங்க, டைட்டில் என்ன இருக்குதோ அதுதான் நீங்கள் பட்டாவிலையும் இது பண்ண முடியும். நீங்கள் அந்த செப்பரேட்டாக 17 சென்ட் இன்க்ளூட் பண்ணி பார்க்க முடியாது. அனுபவத்தில் நீங்கள் வேணால் இருந்துக்கலாம், பட் பட்டா வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எந்த விதமான சட்டப்படி வழிவகை இல்லை. சார், நம்ம இந்த ஷோவோட ஸ்டார்டிங்கில் வந்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் சம்திங் கால் புக்ஸ் பற்றி. ஏன்னா சில டீட்ஸ் வந்து அந்த புக் 1ல் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களா சார்? இல்லை, முன்னால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புக் 1, புக் 2, புக் 3லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. ஓகே. ஏன்னா நம்மளோட நேயர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சார், இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் டீட் ஃபைல் பண்ணும்போது வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. அந்த இல்லை, ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெக்டிஃபிகேஷன் டீட் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே சார், அந்த வில்லா இருக்கட்டும், எதில் ஒரு ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாலும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசலாம். நம்ம காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ. ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், என் பேர் வந்து தேவராயனுங்க. சொல்லுங்கள் சார். ராசிபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். வந்து ஒரு பிரதர்ஸ் வந்து ஒரு 6 பேருங்க. ஓகே சார். அவங்களுக்கு வந்து ஒரு 50 ஏக்கர்ஸ் இருந்ததுங்க. ஓகே சார். அதை பாகப்பிரிவினை செஞ்சுட்டாங்க. ஓகே. கோர்ட் மூலிமா. அப்படி பாகப்பிரிவினை செய்கிற போது வந்து ஒருத்த பேரில் ஒரு சொத்து பாகப்பிரிவினை செய்யாமல் நின்று போயிடுச்சுங்க. ஓகே. ஒரு சொத்து விடுபட்டு போயிடுச்சுங்க. ஓகே. அப்போ தெரியாமல் விட்டுட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சரி அதை நாங்கள் பிரித்து சர்ச் பண்ணி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொடுக்கல. ஓகே. அதனால் அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க சொல்லி கேட்க முடியுமா? அந்த பாகப்பிரிவினை முன்ன 50 ஏக்கர் பண்ணிக்கிட்டப்ப இந்த ஒரு சொத்து விடுபட்டு போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ விடுபட்டு போச்சு, அதை கேட்க முடியுமான்னு கேட்குறீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அதுவும் மூதாதையர் சொத்து தானே, அந்த 50 ஏக்கர் மாதிரியே மூதாதையர் சொத்து தானே அதுவுமே. ஆமாம் சார். அப்போ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். விடுபட்டு போனதுனால நீங்கள் உங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆயிரவாது. அது ப்ரொசீஜராக நீங்கள் வந்து வழக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது வழக்கு தாக்கல் பண்ணி தான் நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கணும். ஒருவேளை ஒத்து வரல அப்படின்னா, அந்த ஒரு சொத்தை மட்டும் பிரிக்கிறதுக்கு ஒத்து வரலைன்னா நீங்கள் பாகப்பிரிவினை வழக்கு தான் தாக்கல் பண்ணணும். தாராளமாக உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்குள்ள உரிமையை எந்த விதத்துலையும்
நீங்கள் வந்து விட்டு கொடுக்க தேவையில்லை, நீங்கள் கிளைம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து பேசலாம். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் கந்தசாமி, ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். மேடம், அப்பாவோட தாத்தா சொத்துங்குது. ஓகே. அது வந்து பாகப்பிரண்டு பண்ணுறாங்க. அண்ணன் தம்பி 7 பேருங்க, பெண் பிள்ளைங்க 2 பேர், மொத்தம் 9 பேர். ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்பாவோட பையன் நான் வந்து உரிமை கொண்டாட முடியுங்களா? இல்லை, அந்த சொத்து இன்னும் பாகப்பிரிவினை எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணலைங்க. உரிமை தாராளமாக நீங்கள் உரிமை கேட்கலாம், பாகப்பிரிவினை கேட்கலாம். சரி சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பாகப்பிரிவினை சார், அதை பற்றி நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து எவ்வளோ வருஷம் ஆகும் சார் கோர்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனால்? ஏன்னா அது வந்து இல்லை, ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகப்பிரிவினைன்றது கோர்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. உங்களுக்குள்ளேயே ஒரு மத்தியஸ்தம் பண்ணி நீங்களே வந்து சமாதானமாக போய் பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம். அந்த பாகப்பிரிவினை பண்ணுற இதை வந்து நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை பத்திரமா போட்டு பதியவும் செய்யலாம். ஓகே. உங்களுக்குள்ளே ஒத்து வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு யாரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போகலாம். ஓகே. நீதிமன்றங்களில் இப்போ முன்னால் வந்து வழக்குகள் வந்து ரொம்ப காலதாமதமானது உண்மைதான். பட் இப்போ நீதிமன்றங்கள் அதிகரிக்கப்பட்டு வழக்குகள்லாம் வந்து இப்போ வேகமாக முடிக்கிறாங்க. ஓகே. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீதிமன்றங்களுக்கு போனாலுமே வந்து அங்கேயுமே வந்து மாற்று தீர்வு வழிமுறைகள்னு கொண்டிருக்காங்க. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லோக் அதாலத்துக்கு கோர்ட்டே வந்து ரெஃபர் பண்ணோம். அங்கே வச்சு மத்தியஸ்தம் பேசவும் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை மத்தியஸ்தம் பண்ணால் உடனடியாக உங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டால் அதை நீதிமன்றம் உத்தரவாகவே போடும், பாகப்பிரிவினை உத்தரவாகவே போடும். ஓகே. இப்போல்லாம் வழக்குகள் கொஞ்சம் விரைவாகவே முடிக்கிறாங்க. நீதிமன்றங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த இதில் வந்துட்டு ஐ திங்க் மக்களுக்கு இந்த பட்டாங்கிறது டைட்டில் கொடுக்காதுன்னு ஒன்று வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் மக்களுக்கு? பட்டாங்கிறது வந்து நீங்கள் அந்த நிலத்தோட பொசஷனில் இருக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் தானா தவிர அது வந்து உங்களுக்கு மூல ஆவணம் கிடையாது. மூல ஆவணம் இருந்தால்தான் பட்டா, உங்களுக்கு மூல ஆவணத்தை பேஸ் பண்ணி தான் பட்டா கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு ஆக்டே இருக்குது, தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் படி நீங்கள் மூல ஆவணங்கள் மூலமாக கிளைம் பண்ணலாம். பொசஷன் நீங்கள் வந்து பொசஷனில் இருக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் தானே தவிர பட்டாவே டைட்டில் கிடையாது. மூல ஆவணங்கள் வேறு, பட்டா வேறு. நீங்கள் இப்போ இதே வந்து உங்களுக்கு மூதாதையர் சொத்து இருந்தது, இப்போ வந்து மூதாதையர் சொத்து நீங்கள் வழி வழியாக வந்து அதில் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்கன்னா அது மாதிரி சூழ்நிலைகளில் பட்டா வந்து நீங்கள் டைட்டில் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமா தவிர, அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சில சமயங்களில் மூதாதையர் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான மூல ஆவணங்களும் இல்லாத சமயத்தில் பட்டா இருந்ததுன்னா அதை ரெகனைஸ் பண்ணிக்குவாங்க. பொசிஷனில் இவங்க ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க, இவங்களுக்கு இதுதான் டைட்டில் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி. பட் பட்டா இஸ் நாட் டைட்டில் டாக்குமெண்ட். உங்களுக்கு டைட்டில் டாக்குமெண்ட் இருந்தால் தான் பட்டா நீங்கள் வந்து வாங்க முடியும். அதே மூதாதையர் சொத்துக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். மூதாதையர் சொத்து இப்போ வந்து ஒரு 150 வருஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. பட் எந்த விதமான ஆவணங்களும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளலை. பட்டா மட்டும் தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர், அப்பா பேர் இப்படி மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் டாக்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன். அதுக்கு மட்டும் இவங்க வந்து இதை பட்டா வந்து டைட்டில் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நாட் ஏ டைட்டில் டாக்குமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸஸுக்கு எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் 2 பேருமே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லீகல் நாலேஜ்னால வந்து பொறுமையாக மக்களுக்கு அழகாக எடுத்து வச்சிங்க. தேங்க்யூ, வி ஆர் ஸோ மச். இட்ஸ் த ப்ளஷர் டு ஹேவ் யூ இன் த ஷோ. சட்டம் ஒரு வகுப்பறை திங்கள் டு வெள்ளி வரை 8 to 9 ஈவினிங் வந்து ஒளிபரப்பாகிற லைவ் ஷோ. நாளைக்கும் நாளன்னைக்கும் சட்டம் ஒரு வகுப்பறைக்குள்ள லீவில் போகிறோம். ஸோ நாங்கள் உங்களை மண்டே வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப் அண்ட் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை.